தாய்க்கு வணக்கம். இதய பாரத தாய்க்கு வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரித்திகா. நான் 5ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். மலர்கள் போல் பூத்துக்குள்க நான் நந்தவனம் அல்ல, கனைகள் தொடுக்க நான் மன்மதனும் அல்ல. எனக்கு நீங்கள் உங்கள் செங்குருதியை தாருங்கள், அதில் இந்தியாவின் சுதந்திரத்தையே தருகிறேன் என்று முழங்கிய ஒரு எரிமலை தீப்பிழம்பை பற்றி அக்கினி கனைகளாய் உங்கள் உள்ளம் திறக்க வந்துள்ளேன். 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி அந்நியனை கதி கலங்க வைத்த அந்த தீப்பிழம்பு ஒடிசா மாநிலம் கட்டக்கில் விதித்தது. உண்மை உயிர வேண்டும், கடவுளை காண வேண்டும் என்கிற விசித்திரமான ஆசை அவருக்கு ஏற்பட்டது. ஆம், அவர்தான் இந்திய தேசிய இராணுவத்தை முதல் முறையாக உருவாக்கிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று. அவர்தான் சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்று பட்டம் சூட்டினார். விவேகானந்தரின் தீவிர பக்தரான இவர் தன் தாய் நாட்டிற்காக உழைக்க விளைந்தார். அந்த காலத்திலேயே ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றார். ராஜ மரியாதையுடன் பதவியா அல்லது நாட்டுப்பணியா என்று வந்தபோது நாட்டுப்பணியே என்று முடிவு செய்தார். காந்தியின் வழியோ அகிம்சை, ஆனால் நேதாஜியோ பிடித்து தள்ளினால் தான் பிரிட்டிஷார் வெளியேறுவார், இல்லையெனில் இந்தியர்களின் முதுகில் தான் சவாரி செய்வார் என்று கருதினார். நேதாஜி வெள்ளையனுக்கு எதிராக எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அபாயத்தை விடுத்தாகவே அழைக்கப்பட்டது. நேதாஜி ஜப்பான் சென்று இந்திய தேசிய இராணுவத்தை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார். பசி, தாகம், துன்பம், அபாயம் ஆகியவற்றையே என்னால் உங்களுக்கு தர முடியும். ஆனால் நீங்களே சிந்தித்து பாருங்கள். 100 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட தன் தாய் நாட்டிற்காக உழைத்து 3 நாட்களில் சாவதே சிறந்தது. 1943ஆம் ஆண்டு அந்தமானை நேதாஜி இராணுவம் கைப்பற்ற அங்கு நம் மூவண்ண கொடி பறக்க இந்திய சுதந்திர இந்தியா அங்கு செயல்பட தொடங்கியது. சுதந்திர இந்தியாவின் பிரிட்டிஷார் கேட்டது ஒன்றே ஒன்றுதான், அது நேதாஜி. ஒவ்வொரு ஆள் கிடைத்தது சுதந்திரம் அல்ல, நேதாஜி போல் பல வீர தியாகிகளால் கிடைத்ததே சுதந்திரம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும். ஜெய் ஹிந்த், வந்தே மாதிரம். நன்றி, வணக்கம்.